చెన్నైలో అభిమానులతోటి సమావేశమయ్యారు తమిళ నటుడు రజనీకాంత్. కొడంబాకంలో ఉన్న రాఘవేంద్ర గార్డెన్స్ లా 5 రోజుల నుంచి ఫ్యాన్స్ ను కలుస్తున్నారు. ఐడి కార్డులు చూపెట్టినోళ్ళని ఈ మీటింగ్ కు రాణిస్తున్నారు పోలీసులు. ఒక్కొక్కరు వరుసగా వచ్చి ఆయనతోటి ఫోటోలు దిగిపోతున్నారు. ఇక ఇయాల్టి మీటింగ్ తర్వాత రాజకీయాల్లోకి వచ్చుడు మీద రజనీ క్లారిటీ ఇస్తారని అనుకుంటున్నారు ఆయన అభిమానులు. ఎప్పటి నుంచో ఆయన రాజకీయాల్లోకి రావాలని అభిమానులు అడుగుతున్నారు. తాను 100% తమిళుని అని సోషల్ మీడియాలో విమర్శలను పట్టించుకోనని అన్నాడు రజనీకాంత్. ஃபர்ஸ்ட் டே நான் வந்து பேசும்போது ஒரு 4 வார்த்தை அது வந்து என்னுடைய அரசியலுக்கு நான் சொன்னது. நான் அரசியலுக்கு ஒருவேளை வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையா வாத விவாதமா எதிர்ப்பு இல்லாமல் வளரவே முடியாது. அது அரசியல் வந்து எதிர்ப்பு தான் மூலதனம். வாத விவாதம் இருக்கலாம். ஆனால் சில சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் சில பேர் வந்து எழுதும்போது திட்டி கஷ்டமாக எழுதும்போது எனக்கு கஷ்டமாக இல்லை. நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டாங்க வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஒரு வருத்தம். ஒன்றே ஒன்று மட்டும் கிளியர் பண்ணணும். நான் ரஜினிகாந்த் தமிழனா அவர் தமிழனா அப்படிங்கிற கேள்வி வரும். எனக்கு இப்போ வந்து 67 வயசு ஆகுது. 23 ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன். 44 ஆண்டுகள் உங்க கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலிருந்து ஒரு மராட்டியானோ ஒரு கன்னடக்காரனவோ நான் இங்கே வந்திருந்தா கூட நீங்க என்னை ஆதரிச்சு அன்பு கொடுத்து பேரும் பகலும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. ஸோ